அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பருப்பு ரசம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து இந்த ரசத்தை நல்லா கையால் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணாலும் சரிங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கிற ஒரு கரண்டி பருப்பு, 3 கரண்டி தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண அந்த புளித்த கரைச்சல்லையே பருப்பு சேர்த்துடலாம், பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர் நல்லா கலந்து விட்டுங்க. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி, இதில் நான் அன்றைக்கி 1 லிட்டர் ரசம் சேர்த்துருக்குறேங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், முழுசாகவே சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 5-6 பல் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துட்டு கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றி எல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் ரெடி.